ஒரு நாட்டு மன்னனுக்கு ஒரு திடீர்னு ஆசை வந்தது. பக்கத்து நாட்டு மன்னன் எப்படி தன்னுடைய அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அழகா ஆட்சி புரிகிறாரு, அது போல நம்மளால செய்ய முடியலையே, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பக்கத்து நாட்டுக்கு தூது விடுறார். அந்த நாட்டு அரசர் தாராளமா வாங்க வந்து பாருங்க அப்படிங்கிறார். இந்த அரசன் பயணமான அந்த நாட்டுக்கு அங்க போய் நிறைய பேசினாங்க, எப்படி நிர்வாகம் பண்றன்னு கேட்டுக்கிட்டாங்க. பேச்சு வாக்குல அந்த அரசன் கேட்டிருக்கான், ஆமா உங்க நாட்டு அமைச்சர்களில் எத்தனை வகைகள் இருக்கிறாங்க, அதுல யார் சிறந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆஹா இப்படி ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரே, இவருக்கு அருமையான நல்ல பதில நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு அந்த நாட்டு மன்னர் நினைச்சிருக்கார். சரிங்க, இதை பத்தி நாளைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு அந்த விருந்தாளி அரசரை போய் ஓய்வெடுக்க சொல்லிடுறார். அடுத்த நாள் அந்த அரசர் திரும்பி வர்றப்போ அரசவை கூட்டம் கூடியிருக்கு. அந்த அரசவைக்கு அமைச்சரை ஒவ்வொரு அமைச்சரா வர சொல்றார். அதுல ஒரு அமைச்சர்கிட்ட, அமைச்சரே நான் உட்கார்ந்துருக்கிற இந்த சிம்மாசனம், இந்த அரச சிம்மாசனம், அதில் இருக்கிற ஒரு கால் ஆடுற மாதிரி தெரியுது, எப்போது அது கழுந்து போய் நான் கீழே விழுத்துருவோன்னு பயமா இருக்குது அப்படின்னு அந்த சிம்மாசனத்தை உத்து பார்த்த அந்த அமைச்சர், அப்படியே சொல்றீங்க அரசரை, உடனடியா இந்த தச்சரை கூப்பிட்டு இந்த சிம்மாசனத்தையே நான் மாத்திடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த அமைச்சர் போயிடுறார். அடுத்த அமைச்சரை கூப்பிடுறார். அமைச்சரை கூப்பிட்டு அதே போல சிம்மாசனத்துடைய கால் ஆடுது அப்படின்னு அந்த அமைச்சர், ஐயோ மன்னா பார்த்து உட்காருங்க, அந்த சேர் இருக்கிற அந்த சிம்மாசனம் இருக்கிற கால்குது உடைஞ்சு நீங்க கீழே விழுந்து கையால அடிபட்டா நாட்டு மக்களை யார் காப்பாத்துறது, அதனால நான் அதுக்கு உங்களை உழுவுறக்கே விடமாட்டேன், நான் இருக்கிறப்ப நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சரி நீங்க போங்க அமைச்சரே அப்படின்னு அந்த அமைச்சர் அனுப்பிச்சு விட்டுறாரு. உடனே மூணாவது அமைச்சரை வர சொல்றாரு. இதே போல நான் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தில் கால் உடைஞ்சு போச்சு, உடைய போகுது, நான் உழுக போறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த மூன்றாவது அமைச்சர் அந்த சேர் சிம்மாசனம் இருக்குல்ல நல்லா உத்து பார்த்துருக்கார். உத்து பார்த்துட்டு, மன்னிக்க வேண்டும் அரசரே, நீங்க நினைக்கிற நினப்பு, அதாவது உங்க எண்ணம் தப்புங்க. ஏன்னா இந்த சிம்மாசனம் உலகத்தையே தலை சிறந்த தேக்கு மரத்தினால நாமளே பார்த்து பார்த்து செஞ்சது. அது இன்னும் பல தலைமுறைக்கு வருங்க, அது உடையறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க தைரியமா உட்காருங்க, இதெல்லாம் மனசில் நீங்க நினைக்கிற ஒரு தப்பான எண்ணம் தான், அதை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது அமைச்சர் போயிட்டாராமா. இப்படி பார்த்தனோன்னே அந்த அரசர் சொல்லியிருக்காரு, பாத்தீங்களா என்னோட அமைச்சர் வகையில 3 வகையான அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் நான் எதுலையும் மாட்டிக்க மாட்டேன், அரசர் எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்ற ஒரு மட்ட ரகமான அமைச்சர் அந்த ஆளு. 2வது வகை, ஆனா எது நடந்தாலும் சரிப்பா அரசர் சொன்னா சரியாத்தான் இருக்கு அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பக்கூடிய ஒரு மலிவான அமைச்சருங்க. 3வது வகை, பாருங்க சொல்றது அரசரே ஆனாலும் மறைக்காம உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான அமைச்சருங்க. இந்த 3 வகை அமைச்சர்ல அந்த 3ஆம் வகை அமைச்சர் இருந்தா நம்ம நாட்டுல திறம்பட ஆட்சி பண்ணலாம், மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அது போல நம்ம அமைச்சர் கூட்டம் எல்லாமே 3ஆம் ரகம் சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ரகத்துல இருந்துட்டாங்கன்னா எப்பவுமே நாடு செழிப்பா இருக்கு அப்படின்னாங்களாமா. உன்னதமான அமைச்சர் எங்கேயும் போய் தேரல அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரத்தான் செய்யுதுங்க. இந்த போல கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே போன்று ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.